வணக்கங்க. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். முடவாட்டு கிழங்குடைய முழு பயனை பற்றி சின்ன தொகுப்பாக ஒரு 3 தொகுப்பாக. இப்போ முடவாட்டு கிழங்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடவாட்டு கிழங்குலேயும் வகைகள் இருக்குது. அது மலையில் நான் போகும்போது அங்கேருந்த மலைவாழ் மக்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு நான் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். முடவாட்டு கிழங்குலேயும் வகைகள்லாம் இருக்குது. நம்ம எல்லா கிழங்கையும் சாப்பிட்ற மாதிரியான இது கிடையாது. இப்போ முடவாட்டு கிழங்குல பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற கிழங்கு பேர் மலைவாழ் மக்கள் குறிப்பிட்டது சத்து கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயே வரையாட்டு கிழங்கு, ஆட்டுக்கிழங்கு, நாய்க்கிழங்கு, காளான்கிழங்கு அந்த மாதிரி நிறையா வகைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ சத்து கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புல இருக்க ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மெயினாக அதையெல்லாம் எடுக்கும். உங்கள் உடம்பு கை கால் வலி இதெல்லாம் இருக்குனாக்கா சத்து கிழங்கு ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு சாப்பிடும்போதே ரொம்ப நல்லா நல்லா தெரியும். இது நீங்கள் ஒரு இடத்துல கிழங்கு வாங்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அப்போ தெரியலன்னு அர்த்தம். நிறைய மலைவாழ் மக்கள் கொஞ்சம் மலை கிராமத்து பக்கத்தில் போய் கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. இந்த வரையாட்டு கிழங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வெரிகோஸ் வெயின் இருக்குல்ல, காலில் நரம்பெல்லாம் புடச்சி வருது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது. இப்போ ஒரு விஷயம் இல்லாததுக்கு இல்லாத கிழங்கு சாப்பிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் மூட்டை மூட்டையாக கொட்டி எல்லாத்தையும் போட்டு விற்றுறாங்க. அப்படி விற்கக்கூடாது. முடவாட்டு கிழங்குடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் அதில் இருந்து தப்பிக்கலாம். அது ஃபஸ்ட்டு. அது போக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு 4000 வகையான உடம்பு வலிக்கெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுன்னு போட்டிருப்பாங்க. அது என்னென்ன பிரச்சனைன்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் காட்டும். ஸோ அந்த லிஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியும்னா அது ரொம்ப பெரிய நான் உங்களுக்கு பெருசாக சொல்லணும். 3 நிமிஷத்தில் அவ்வளோவும் சொல்ல முடியாது. மெயினாக இந்த கை கால் வலி, இடுப்பு வலி, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் முடவாட்டு கிழங்கு சத்து கிழங்கு சாப்பிடுங்க. சீக்கிரமாக, அதாவது ரொம்ப சீக்கிரம், 1 வாரம் 10 நாளுக்குள்ளார ரொம்ப நல்லா கிளியர் ஆகும். அதுக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கிழங்கை பற்றியும் அது எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நான் அந்த கிழங்கை வரிசையை அடுக்கி வச்சு எப்படி வித்தியாசம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் மலைக்கே போய் லைவாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் லைவ் போடுறது கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஏன்னா லைவ் பண்ணோம்னா மினிமம் சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம லைவில் போய் போட முடியும். லைவில் போய் நான் இப்போ மலை தேன் எடுக்க போகிறேன். லைவில் தேன் எடுக்கிறது உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்ட முடியும். மற்றபடி சோப்பு தயாரிக்கிறதாகட்டும், இயற்கை முறையில் எப்படி அப்படிங்கிறது, அவல் எப்படி செய்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம். 147 வகை அரிசி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எங்கே விளைச்சல், அதை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைபரோடு என்னோட இணைஞ்சிருங்க. உங்களுடைய பேராதரவு எனக்கு தேவைப்படுது. தயவுக்கு நல்லதை பகிர்ந்துருவோம். எல்லாருக்குமே பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். ஸ்ரீவாரி ட்ரைனர்ஸ், இளங்கூர், திருப்பூர்.